Hi, hello everyone. This is Staff IS Academy. நாம இன்னைக்கு February 27 current affairs பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கான ஃபர்ஸ்ட் current affairs என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, what is the position of UAE in the Global Residence Index 2026? Global Residence Indexல வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த UAE வந்து இப்போ 5th பொசிஷன்லேருந்து 2nd பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து பார்க்குறோம். இட்ஸ் இன்டர்நேஷ்னல் நியூஸு. நம்ம இந்தியா இதில் வந்து ரெசிடென்ட் ரேங்கிங்கில் இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா UAE வந்து இந்த 2nd பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? So next, according to the Global Residence Program Index 2026 published by Henley and Partners release பண்ணதுல UAE climbed from the 5th place to the 2nd placeக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து கிரீஸ் இருக்காங்க. 2nd பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா UAEயோட இட்டாலி அண்ட் ஸ்விட்சர்லாண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ UAEயோட இட்டாலி அண்ட் ஸ்விட்சர்லாண்ட் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் கிரீஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். The index accesses 40 residence programs worldwide. Key evaluation criteria include tax எஃபிஷியன்சி, ஒரு விசா இருந்துச்சுன்னா விசாவோட அந்த கோஆப்ரேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு குவாலிட்டி ஆஃப் தி லைஃப், ஃப்ரீ ட்ராவல், அங்கே வந்து அவங்க எப்படிலாம் மெயின்டைன் பண்ணுறாங்களோ, ஒரு வெளியிலேருந்து வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷ்னல்ஸோட ஒரு டெஸ்டினேஷனாக பார்த்தீங்கன்னா UAE இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால கூட அதிகமாக வந்துட்டு அங்கே நிறைய பேர் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த இண்டெக்ஸ் assesses 40 residence programs worldwide. Key evaluation criteria include tax efficiency, visa and quality of life அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து in which category India secured 6th rank அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தியா வந்துட்டு இந்தியன் யூத் ரேங்க்ல 60th பொசிஷன். 6th ரேங்க் கிடையாதுங்க, 60th பொசிஷன். ஓகேவா? சரி, என்னன்னா யங் அடல்ட்ஸ் இன் இந்தியா ஹாவ் ரேங்க்டு வந்து 60th among 84 கண்ட்ரீஸில் வந்து யூத் ரேங்க் ஆகிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓல்டு இருக்காங்கல்ல, அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தை விடவே வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய யூத்தோட மென்டல் ஹெல்த் வந்துட்டு ரொம்பவே வந்து அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ எப்படின்னா வந்துட்டு மோர் யூசேஜ் ஆஃப் தி வந்துட்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸு, இயர்லி யூசேஜ் ஆஃப் தி ஸ்மார்ட் ஃபோன்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுடைய ஃபுட்டு வந்து இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டு, இந்த ப்ரிசர்வ்டு ஃபுட்டு, இந்த மாதிரிலாம் வந்துட்டு சாப்பிட்றதுனாலையும் வந்துட்டு மென்டல் ஹெல்த் ரொம்ப அடிபட்டிருக்கு. ஸோ வந்துட்டு கம்பேரிங் வித் தி ஓல்டு அடல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு யங் ஓட ரொம்ப மென்டல் ஹெல்த் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு தி குளோபல் மைண்ட் ஹெல்த் இண்டெக்ஸ் 2025 ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 60th பொசிஷன் அமாங் 84 கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ரிலீஸ்ட் பை த US based Sapien Labs. ஓகேவா? Older Indian reporting stronger mental health outcomes than those aged 18 to 34. ஓகேவா? இவங்க தான் யூத் mental health outcomes. Exposure to the early smartphones and bad food habits may lead to the serious condition அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இந்தியா பார்ட்னர்ஷிப் வித் விச் கண்ட்ரி டீப்பன் கிளைமேட் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜெர்மனியோட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஜெர்மனியோட பார்ட்னர்ஷிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்தியா அண்ட் ஜெர்மனி ஹேவ் ரீஅஃபர்ம்டு தேர் கமிட்மெண்ட் டு ஸ்ட்ரெங்தனிங் கிளைமேட் அடாப்டேஷன் அண்ட் ரிசைலன்ஸ் டியூரிங் எ ஹை லெவல் கிளைமேட் டாக் ஹெல்ட் இன் நியூ டெல்லி. கிளைமேட் வீக்கு, கிளைமேட் டாக்கு, கிளைமேட் ப்ரோக்ராம், இது எல்லாமே எதுக்காக, கோஆப்ரேஷன், இது எல்லாமே எதுக்காகனா கிளைமேட் இஸ் எப்போதுமே நம்ம வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் அடிக்கடி கிளைமேட் ஆக்ஷன் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்து கிளைமேட் வந்து டெம்பரேச்சர் வந்து குளோபலி வந்துட்டு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிறது வந்து இட்ஸ் அ ப்ராப்ளம். ஓகேவா? இட்ஸ் வந்து ஹியூஜ் க்ரைட்டீரியா. இது வந்து ஒரு பெரிய வந்து ப்ராப்ளமாக கொண்டு போய் வந்துட்டு விடும். சரியா? அதனால வந்துட்டு ஏன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், வாட்டர் லெவல்லாம் வந்துட்டு அப்படியே வந்து சூடாக பனிப்பாறைகள்லாம் வந்துட்டு இதாக ஆரம்பிக்கும். சரியா? கரைய ஆரம்பிக்கும். அப்போ வாட்டர் ஃபுல்லாக வந்துட்டு உள்ளே வந்து லேண்ட் இருக்க சர்ஃபேஸில் ஃபுல்லாக வந்துட்டு கொள்ளும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அது வந்து இட்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ அதனால் கிளைமேட் ஆக்ஷன், கிளைமேட் வந்து நம்ம தான் இந்த கையில் இருக்குது, நம்ம தான் சரி பண்ணணும். மோஷன் டெப்ளீஷன், அப்புறம் வந்துட்டு ஓசோன் தேவையில்லாத வந்து இந்த டெப்ளீஷன் ஆகக்கூடிய அந்த குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸு, அந்த கார்பன் எமிஷன்ஸ்லாம் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடாப்டேஷன் ப்ரோக்ராம். இதுக்கு வந்து ஜெர்மனி வந்துட்டு தே ஆர் கிவிங் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பணம் கொடுக்குறாங்க. ஓகேவா? தே ஆர் இன்வெஸ்டிங் இன் கிளைமேட். ஓகேவா? ஃபார் அஸ்.
ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். The initiative will promote வந்து ecosystem based approaches such as the forest restoration, அப்புறம் strengthening biodiversity corridors, அப்புறம் flood and erosion control, groundwater discharge recharge and community led natural resource management இதெல்லாம் பண்ண போகிறாங்க. For this programs Germany is going to invest for us. ஓகேவா? ஸோ அதான் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஹிமாலயாஸ் ஆர் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் இன் இந்தியா. த நேஷனல் அடாப்டேஷன் ப்ரோக்ராம் இனிஷியேட்டிவ் இஸ் funded by the German government அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? நெக்ஸ்ட், how many agreements were signed between the India and the Israel? இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் எத்தனை அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்கன்னா 17. ஓகேவா? சரி, இந்தியா இஸ்ரேல் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நெகோஷியேட்டட் இன் தி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நியூ டெல்லி. டைம்லைன் ஃபார் தி நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஆஃப்டர் கன்க்ளூடிங் 4 days of the talks on February 26, 2026, both nations agreed to hold the next round of the negotiations in May 2026. 17th Memorandum of Understanding was signed in 2-day visit of PM Modi, February 25, 26, 2026, mainly focusing on the defense cooperation, technology and innovation, artificial intelligence and innovation in the agriculture. Okay, va? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்தியாவும் இஸ்ரேலுக்குமான ஒரு இப்போ தான் வந்து செனட் பெலூனமில் வந்துட்டு அவார்டு வாங்கினார். செனட் பெலூனம் மெடல் வந்துட்டு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வாங்கினார். விசிட் வந்துட்டு அங்கே போயிருக்காரு. அதுக்கு முன்னாடி அவங்க விசிட் வந்தாங்க. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்துட்டு இப்போ வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு நெக்ஸ்ட் ரவுண்டு மேலே வரும்னு இருக்குது. ஸோ வந்து இது வரைக்கும் வந்து 17 மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா டிஃபென்ஸு, டெக்னாலஜி, ஏஐ வைஸ் வந்துட்டு கோஆப்ரேஷன், அதுக்கப்புறம் இனோவேஷன் அண்ட் அக்ரிகல்ச்சர், இது எல்லாத்திலையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று என்ன விசிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு விசிட்டட் யார்ட் வாஷம் த வேர்ல்டு ஹாலோகாஸ்ட் ரிமெம்பரன்ஸ் சென்டர் இன் தி இனப்படுகொலை நடக்கப்பட்ட தி ஜீவ்ஸ் இடப்பலகலை நடக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்துட்டு போயிருக்காரு. ஸோ ஜெருசலம் 6 million ஜீவ்ஸ் ஹாலோகாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். டிஸ்கிரைபிங் தி மெமோரியல் ஆஸ் அ வார்னிங் ஃபார் தி ஃபியூச்சர், அங்கேயும் நம்மளுடைய மோடி போயிருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இங்கெல்லாம் விசிட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் போயிருக்கு. ஸோ ஃப்ரீ ட்ரேட் பைலேட்ரலாக வந்துட்டு போகிறதுக்கான டிஸ்கஷன்ஸ் போயிருக்கு. அது இனிமே தான் என்னன்னு சொல்லிட்டு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் 5th கொஸ்டின், ஹூ இஸ் தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் தி கனடா? ஸோ கனடாவோட பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து மார்க் கேனி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ மார்க் கேனி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் கனடா ஹாஸ் அரைவ்ட் இன் தி மும்பை டுடே ஆஸ் த 4-day விசிட் ஆன் தி February 27, 2026. இப்போ வந்து மும்பை 27, 28 போயிருக்காரு. பிஸ்னஸ் சம்மிட்ஸில் கலந்துக்கிறதுக்காக போயிருக்காரு. ஆஃப்டர் டு தட் March 1 and 2 பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது நியூ டெல்லிக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஹி பிளான் டு கண்டினியூ ஹிஸ் இண்டோ பசிபிக் டூர் வித் ஆஸ்திரேலியா அண்ட் ஜப்பான் போகிறாருன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 days இஸ் பிஸ்னஸ் சம்மிட் இன் மும்பை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து நியூ டெல்லி ஹி வில் ஹோல்ட் ஹை லெவல் டெலிகேஷன் டாக்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர் மோடி அட் தி ஹைதராபாத் ஹவுஸில் வந்துட்டு பேசுகிறதா இருக்காரு. ஆஃப்டர் டு தட் தான் ஜப்பான் ஆஸ்திரேலியாலாம் போகிறாரு. டிஸ்கஷன்ஸ் வில் கவர் அதே தான் டிஃபென்ஸ், ஏஐ, அக்ரிகல்ச்சர். இப்போ வந்து ஏஐ வந்து எல்லாத்துலேயும் இருக்கு. அதனால ஏஐ, அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன், பீப்புள் டு பீப்புள் கனெக்ஷன் அண்ட் ஆல்சோ கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அண்ட் ஹெவி க்ரூட் ஆயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன்ஸ் எல்லாமே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் 6th கொஸ்டின், சிஎம் எம்கே ஸ்டாலின் லைட் தி ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஃபார் தி அஞ்சலை அம்மாள் அறிவுலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாலேஜ் சென்டர் எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஃபார் தி அறிவுலகம், அதான் அந்த நாலேஜ் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அஞ்சலை அம்மாள் நாலேஜ் சென்டர் வந்துட்டு ஆன் February 26, 2006 நம்மளுடைய எம்கே ஸ்டாலின் சிஎம் அவர்கள் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து லைட் பண்ணியிருக்காரு. எங்கே? கடலூர். த ப்ராஜெக்ட் இஸ் எஸ்டிமேட்டட் ஆஃப் தி ருபீஸ் வந்து 98.26 crore அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் HR and C Hindu Religious and Charitable Endowment Department, இந்து சமய அறநிலையத்துறை, அதுதான் வந்து இந்த HR and C department. The Chief Minister inaugurated 65 completed temple renovation projects and laid a foundation stone for the 22 new ones totaling rupees to 215.79 crores அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ டெம்பிள் ரெனோவேஷன் ப்ராஜெக்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டு இவ்வளோ ஃபண்ட் ஒதுக்கியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈசிஆர் எலிவேட்டட் காரிடர் கொண்டு வரதுக்கு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து லைட் பண்ணியிருக்காரு. 13.3 kilometer of 4-lane elevated corridor from the திருவான்மையூர் டு தி உட்டாண்டி ஆன் தி ஈஸ்ட் கோஸ்ட் ரோடில். அதுக்கு எவ்வளோ காஸ்ட் பண்ணியிருக்காங்க? பட்ஜெட் வந்துட்டு rupees
2100 crores வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்கூல் பில்டிங்ஸ் அண்ட் லைப்ரரிக்கு என்ன இனாக்ரேஷனுக்கு வந்துட்டு 217 கவர்மெண்ட் ஸ்கூல் பில்டிங்ஸ் அக்ராஸ் 35 டிஸ்ட்ரிக்ட் பில்ட் அட் தி காஸ்ட் ஆஃப் 296.62 crores and a நியூ சென்ட்ரல் லைப்ரரி இன் தி ராணிப்பேட் அதுவும் ஓப்பன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் அண்ட் இனாக்ரேஷன் வந்துட்டு பண்ணியிருக்காரு நம்மளுடைய சிஎம். ஓகே, நெக்ஸ்ட் 7th கொஸ்டின். த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு லீடர் அண்ட் பொலிட்டீஷியன் டு சர்பாஸ் 100 million followers on the Instagram. So 100 million followers as a வந்துட்டு ஒரு லீடர் அக்ராஸ் தி வேர்ல்டு பார்த்தாலும் அஸ் அ லீடர் அண்ட் பொலிட்டீஷியனாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு 100 million ஃபாலோவர்ஸை க்ராஸ் பண்ணது. நாட் ஒன்லி இன் தி இன்ஸ்டாகிராம் அண்ட் ஆல்சோ இன் தி பிளாட்ஃபார்ம் எக்ஸ் தளத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 100 million ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராம் வந்துட்டு இருக்குது நம்மளோட பிஎம் மோடிக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். டொனால்ட் ட்ரம்ப்மே அதுக்கெலாம் கீழே தான். ஸோ 43.6 சம்திங் அதில் தான் இருக்காரு. ஸோ 100 million ஃபாலோவர்ஸை க்ராஸ் பண்ணது பிஎம் மோடி ஹாஸ் பிகம் தி ஃபர்ஸ்ட் world leader and a politician to surpass 100 million followers on the Instagram and X platform. This milestone cements his position as the most followed political leader of the platform globally. அவர் வந்து 2014 ஜாயின் பண்ணியிருக்காரு. இது மூலிமா ஒரு பொலிட்டிக்கல் லீடராகவும் ஒரு எல்லா வேர்ல்ட்லேயே எல்லா லீடர்ஸையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு பொலிட்டீஷியனும் எல்லாத்துலேயும் இவ்வளோ வந்து ஃபாலோவர்ஸ் வந்து இவருக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் டு தட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா லெவலில் யோகி ஆதித்யநாத் இருக்கார்ல. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா யூபியோட சிஎம்மாக இருக்கார். ஸோ அவர் வந்து 16.1 million அண்ட் ராகுல் காந்தி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12.6 million ஃபாலோவர்ஸ் ஆன் இன்ஸ்டாகிராம் வந்துட்டு தே ஆர் ஹேவிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு who is the former president and CEO of the World Economic Forum. ஸோ எக்கனாமிக் ஃபார்மர் யார் முன்னாடி இருந்தா அப்படின்னா எதனால 26 அன்னைக்கு அவர் ரிசைன் பண்ணிட்டார். ஸோ பார்ஜ் பெர்ண்டா தான். ஓகேவா? அவர் தான் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமோட பிரசிடென்ட் அண்ட் சிஇஓவாக இருந்தார். ரெசிக்னேஷன் வந்து எப்போ பண்ணாருன்னா 26th February பண்ணியிருக்காரு. ஆஃப்டர் டு தி 8.5 years ஆஃப் ஹிஸ் பொசிஷன் ஹி ரிசைன்ட் அண்ட் அலோய் சிவிங்கி அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சிஇஓ அண்ட் பிரசிடென்ட் ஆஸ் அ இன்ட்ரிமாக இப்போ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துலாம். இம்பார்ட்டன்ட் டேஸில் ஃபஸ்ட்டு வந்து வேர்ல்டு என்ஜிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு ஓவர் 10 million வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு அவங்கள ஹானர் பண்ணக்கூடிய ஒரு டே தான் February 27 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் மராத்தி லாங்குவேஜ் டே அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பர்த் ஆனிவர்சரி ஆஃப் தி மராத்தி போயட் குஷும் மாக்ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் வந்து மராத்தியோட ஒரு போயட். அவங்களுடைய பர்த் ஆனிவர்சரி தான் அந்த February 27 வந்துட்டு மராத்தி லாங்குவேஜ் டேயாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்தியா டு ஹானர் தி பர்த் ஆனிவர்சரி ஆஃப் தி எமினன்ட் மராத்தி போயட் குஷுமகராஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். February 27 மராத்திங்கிறது வந்துட்டு மகாராஷ்டிராவில் பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜ். மகாராஷ்டிராவில் இப்போ ஹிந்தி அப்படிலாம் பேசியிருந்தாலும் மராத்தி இஸ் தேர் ஓன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ மராத்தி லாங்குவேஜ் டேன்னு தான் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.